500% வரியும் ட்ரம்பின் அடாவடியும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதா. அமெரிக்கா அதிபர் அப்படின்னாலே வரி வரி வரின்னு சொல்லி பெரிய நெருக்கடியை இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே 50 விழுக்காடு அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு வரி அழுத்தமாக பார்க்கப்பட்டு வருகிற நிலையில கணிக்கவே முடியாத அளவுக்கு ஏதோ வாயில வருது சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி 500% வரி போங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருப்பது அப்படிங்கிறதும் அதுக்கான நடைமுறை விரைவில் செயல்பாட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பேச்சு பொருளாக மாறி இருக்கு. அப்போ ட்ரம்புடைய அரசு எப்பவுமே ஓய்வு எடுக்காம தொடர்ந்து இந்த அதிரடியான நடவடிக்கை மேற்கொண்டு வர்றதுல ரொம்ப மும்முரமா இருக்காரு ட்ரம்ப். அதிரடின்னு ஒன்று எல்லாமே சூப்பரான நடவடிக்கை அப்படின்னு சொல்ல முடியாது. ட்ரம்ப் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைக்கு அமெரிக்காவிலேயே பல எதிர்ப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு வரி 500% அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு எதனால் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை குடியரசுக் கட்சியினுடைய செனட்டர் லின்சே கிரஹாம் சந்தித்து பேசியிருக்காரு. இது அமெரிக்காவினுடைய அடுத்த ஒரு அதிரடிக்கான ஒரு தொடக்கமாக இருந்திருக்கு. ஜனநாயக கட்சியினுடைய ரிச்சர்ட் ப்ளூமெந்தலும் ரஷ்யாவுக்கு எதிரான மசோதா ஒன்று தயார் செஞ்சு வந்தாங்க. அந்த மசோதா இப்போ ரெடியாகி இருக்கு. அதாவது என்ன மசோதா அப்படின்னா, 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீதான போரை தொடங்கியது ரஷ்யா. உக்ரைனுக்கு ஆயுத உதவி செய்வது, பண உதவி செய்வது அப்படின்னு உக்ரைன் பக்கம் நின்றது அமெரிக்காவின் அப்போதைய ஜோ பைடன் அரசு. இதுபோக வரிகளையும் அதிகரிப்பது, தடை விதிப்பது அப்படின்னு ரஷ்யாவுக்கு கடும் நெருக்கடியும் தந்து பார்த்தது இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்க அரசு. அமெரிக்க அரசுடன் சேர்ந்து ஐரோப்பிய நாடுகளும் வரி தடைகளை விதிச்சாங்க. ஆனா இது எதுக்குமே ரஷ்யா அசைந்து கொடுக்கல அப்படிங்கிறதான் பார்க்குறோம். 2022 ஆண்டாம் தொடங்கிய போர், ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதல் இன்னி வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்ன ஆட்சிக்கு வந்த உடனடியாக ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவேன்னு சொன்னார். இன்ன வரைக்கும் அதை அவரால் பண்ண முடியல. 2024 ஆண்டு, கடந்த 2024 ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலின் பிரச்சாரத்தின் போதே ட்ரம்ப் என்ன சொன்னார், ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த எல்லா முயற்சிகளும் நான் எடுப்பேன் உறுதியாக சொல்லி வந்தார். அப்போ அவர் அதிபராக வந்தார்னா போரெல்லாம் நிறுத்திடுவார் அப்படின்னு தான் எல்லாம் எதிர்பார்த்தோம். அவர் ரொம்ப ஈஸியாக இந்த போரை நிறுத்துவேன், நான் சாதிப்பேன் அப்படின்லாம் சொன்னார். நினைச்சார், நம்ம வந்தால் ஈஸியாக நிறுத்தலாம் நினைச்சாரு. ஆனால் எனக்கு கலை யதார்த்தங்கிறது வேற மாதிரி இருக்கு. பெரிய ஒரு சவாலாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு இது இருக்கு. ஏன் அந்த அளவுக்கு ஒரு சவால் கொடுத்தாரு, ஏன் அந்த அளவுக்கு உறுதியாக சொன்னாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்த உடனே, அதிபரான உடனடியாக ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்துவேன் ஏன் ரொம்ப உறுதியாக சொன்னாருன்னா, ரஷ்ய அதிபர் புதினுக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் இருந்த ஒரு வலுவான நட்பு தான். நம்ம ஃப்ரெண்டு தானே பார்த்துப்பா, நம்ம சொன்னால் நிறுத்திட போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். ஆனால் ட்ரம்பினுடைய எண்ணத்திற்கு டோட்டலாக அப்படியே மாறாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ இருக்கிற சம்பவங்கள்லாம். ட்ரம்ப் அதிபராக பதவியேற்று வரக்கூடிய 20ஆம் தேதியோட கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முடிய போகிறது. ஆனால் இன்னமும் இந்த போரை நிறுத்த ட்ரம்ப் தள்ளாடிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதிபராக பதவியேற்ற உடனடியாக நிறுத்துவென்றார். ஒரு வருஷம் ஆகும், நிறுத்த முடியல. அந்த அளவுக்கு தள்ளாடிக்கிட்டு இருக்கார் இந்த போர் நிறுத்த முடியாம. அமெரிக்காவுடைய அதிபர் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தின அப்படின்னு அவராகவே சொல்லிட்டு இருந்தாரு. இஸ்ரேல் ஈரான் போரை நிறுத்தின அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. தாய்லாந்து கம்போடியா போரை நிறுத்தின அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்படி எத்தனையோ போர், தானா நிற்கிற போர் கூட நான் நிறுத்தினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாலும் கூட அமெரிக்கால ட்ரம்ப்பால ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த முடியல அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையாக இருக்கு. இது ட்ரம்ப்புக்கு ஒரு விதமான அதிருப்தி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த போரை நிறுத்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா கூப்பிட்டு பேசினாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூப்பிட்டு பேசினாரு. அமெரிக்காவில் ட்ரம்ப் புதினும் சந்திப்பு நடந்தது. புதினும் ஜெலன்ஸ்கியும் சந்திக்க வைப்பதற்கான முயற்சிகள்லாம் ட்ரம்ப் செஞ்சார். ஆனால் அத்தனைக்கும் பலனுங்கிறது பார்த்தீங்கன்னா 0 தான். அதுக்கு பிறகுதான் வரி அஸ்திரத்தை ட்ரம்ப் கையில் எடுக்கிறார். இது வரைக்கும் என்னென்னோ முயற்சி பண்ணாரு, எதுவுமே பலன் கொடுக்கல. இப்போதான் நம்ம தலைப்புக்கே வரும். அதுக்கு பிறகுதான் அமெரிக்க ட்ரம்ப் என்ன பண்ணாரு, இதெல்லாம் வேலைக்காகாத எட்டாந்த வரி அப்படின்னு சொல்லி வரி அறிவிப்பை கையில் எடுக்கிறார். ரஷ்யாவில இருந்து எண்ணெய் வாங்குறதுக்காக இந்தியா மற்றும் பிரேசிலுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே விதித்திருக்கக்கூடிய 25% வரி போக கூடுதலாக 25% அப்படின்னு சொன்னார். அப்போ 25 விழுக்காடு வரிங்கிறது பரஸ்பர வரியாகவும், ரஷ்யாவோடு வர்த்தகம் மேற்கொள்வதற்கு தண்டனையாக 25 விழுக்காடு அப்படின்னு சொல்லி 50% விழுக்காடு பிரேசில் இந்தியாவுக்கு விதிச்சாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இது ஓரளவுக்கு அவர் எதிர்பார்த்த மாதிரி பலன் கொடுத்தது. ஓரளவுக்கு தான், ஒரு துளி தான். ரஷ்யாவிற்கு நெருக்கடி ஏற்படுத்ததான் செய்தது அப்படிங்கிறத ட்ரம்பே ஒத்துக்கிட்டார். ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிறதாக பண்றங்கிறதுக்காக. காரணம், இப்போ இந்தியா படிப்படியாக ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை குறைத்து
அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்வதை அதிகரித்திருக்காங்க. அடுத்ததாக ரஷ்யாவின் 2 எண்ணெய் நிறுவனங்களுக்கு தடை விதித்தது அமெரிக்கா. ஏதோ நெருக்கடிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ரஷ்யாவிற்கு கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுத்தியது. அதன்படிதான் இப்போ லின்சே மற்றும் ரிச்சர்டின் மசோதா ரஷ்யாவிற்கு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் அடுத்த கட்டமாக என்ன அந்த மசோதா என்னன்னா, ரஷ்யாவில் இருந்து எண்ணெய், எரிசக்தி போன்ற ஆற்றல்களை இறக்குமதி செய்தால் அந்த நாடுகள் மீது 500% வரி, 50 இல்ல, 100 இல்ல, 200 இல்ல, 500% வரி விதிக்கப்படும். அந்த நாடுகளுடைய பட்டியலில் யார் இருக்காங்க அப்படின்னா, இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய 3 நாட்களும் கட்டாயமாக அவங்களுக்கு 500% வரி விதிக்கப்படும் அப்படின்னு அந்த மசோதா சொல்லுது. ஆக மொத்தம் இந்த மசோதா நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 3 நாடுகள், இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய 3 நாடுகளுக்கும் 500% வரி விதிக்கப்படும். இந்த மசோதாவிற்கு ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சி 2 கட்சிகளுமே பெருமளவு வாக்களிக்கும் அப்படின்னு லின்சே எதிர்பார்க்கிறார். இந்த மசோதாவுக்கு ட்ரம்பினுடைய ஆதரவும் இருக்கு. ட்ரம்பும் அதற்கு ஒப்புதல் கொடுத்துட்டார். இப்ப இந்தியாவை இந்த வரி என்ன செய்யும் அப்படிங்கிற கேள்விக்கு, அமெரிக்கா இந்திய பொருட்களின் மீது எவ்வளவு வரி ஏற்றினாலும் இனி இந்திய ஏற்றுமதியாளர்கள் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போவே அவங்க மிக அதிக வரியை தான் சந்தித்து வராங்க. இதனால தங்களுடைய ஏற்றுமதிகளை வேற நாட்டின் பக்கம் டைவர்ட் பண்ணுவாங்க. நீங்க 500 போட்டீங்கன்னா என்ன, நாங்க வேற நாட்டு பக்கம் திருப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருக்கு. அப்போ இதுதான் இப்போதைக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா, சீனா பொருட்களுடைய விலை ஏற்றுவது அமெரிக்காவுடைய நட்டம் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள்லாம் சொல்றாங்க. ஏன்னா வட கரோலினா, வட டெக்சான் போன்ற அமெரிக்க மாகாணங்கள்ல இந்திய பொருட்களுடைய நுகர்வோர்கள் ரொம்ப அதிகம். இந்தியா பொருட்களை விரும்பி வாங்கக்கூடிய அதிகம் பேர் இருக்காங்க அமெரிக்காவிலேயே. இப்ப இந்திய பொருட்களுடைய இருக்கக்கூடிய 50% வரியே அவங்களுக்கு விலைவாசி கூட்டி இருக்கு. 500 விழுக்காடு அப்படின்னு சொன்னா அவங்க யார் மேல கோவப்படுவாங்க? இந்தியா மேல கோவப்படுவாங்க. ட்ரம்ப் மேலதான், அவங்க நாட்டுடைய அதிபர் மேலதான் கோவப்படுவாங்க. இப்போ சீனாவின் பக்கம் அது போகும்போது அமெரிக்கா மூலப்பொருட்களை பெரும்பாலும் உற்பத்தி செய்யாது. அதுக்காக பிற நாடுகளை அமெரிக்கா சார்ந்திருக்கும். குறிப்பாக மூலப்பொருட்களை சீனாவுக்கு பெருமளவு மூலப்பொருட்களை வாங்குறதுல சீனாவை அமெரிக்கா பெரிய அளவு நம்பி இருக்காங்க. அமெரிக்கா சீனா மீது வரி விதிச்சது அப்படின்னா இந்தியா போன்று அமைதியாக இருக்காது சீனா. அதுவும் அமெரிக்காவுக்கு பரஸ்பர வரியை விதிக்கும். இது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய சுமை ஏற்படுத்தும். அங்க பல தொழில்கள் பாதிக்கப்படும். அடுத்ததாக அமெரிக்காவுடைய இந்த செயல் உலக அளவில் நிலையற்ற தன்மை ஏற்படுத்தும். உலக பொருளாதாரங்களும் பாதிக்கப்படும். இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் கூட விடுங்க, ரஷ்யாவை வழிக்கு கொண்டு வந்து விடுமா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு நிலவரப்படி ரஷ்யாவை இந்த நடவடிக்கை வழிக்கு கொண்டு வராது. ரஷ்யாவிற்கு இதுவரை எவ்வளவு நெருக்கடிகள் ஏற்பட்டிருந்தாலும் அது முன்வைத்த கால பின்வைக்காம தொடர்ந்து ரஷ்யா அவங்க என்ன யோசிக்கிறாங்க அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனி அதையும் தொடர்ந்து புதின் பண்ணுவார். அவரை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடாது. உக்ரைன்ல சில பகுதிகளை ரஷ்யாவுக்கு கொடுத்துடணும். இது நடந்தா போரை நிறுத்துவாரு. ஆனா அமெரிக்கா போடக்கூடிய வரி அதற்கு பிற நாடுகளும் இருக்கக்கூடிய உறவை தான் கெடுக்குமே தவிர வேற ஒரு பலனையும் கொடுக்காது ட்ரம்ப்புக்கு. அந்த ட்ரம்ப் கிட்ட யார் சொல்ல போறாங்கன்னு தெரியல. அவருக்கு எப்போ புரிய போகுதுன்னு தெரியல. அதுவும் சீனாலாம் பரஸ்பரம் 500 விழுக்காடு சீனா பாதிக்கப்படும் போது ட்ரம்ப் தான், ஏன்னா அமெரிக்க மக்களே கொந்தளிப்பாங்க ட்ரம்புக்கு எதிராக. அது எப்போது அவர் உணரப்போகிறார், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும்.